கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷம். விசேஷமாக இந்த வருடம் சமாதான பிரபு என்ற கருத்தை நாம் முழுவதும் தென்னிந்திய திருச்சபை முழுவதுமாக சமாதான பிரபு என்ற கருத்திலே நாம் யோசிக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளிலே சமாதான பிரபு என்பவர் நமக்கு மிகவும் தேவையான ஒருவர். நடக்கின்ற சூழ்நிலைகளே போராட்டங்கள், கஷ்டங்கள், மேட்டிமை, நாட்டுக்குள்ள போராட்டம், நாட்டுக்கு உள்ளே போராட்டம், வெளியே போராட்டம், எல்லா இடத்துலையுமே கஷ்டங்கள் இருக்குது. எத்தனையோ உயிரிழப்புகள், கஷ்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் என்பது தனி மனிதனுடைய சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானம் உங்களுடைய சமாதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சமாதானம் எங்களுடைய சமாதானமாக இருக்க வேண்டும். தனி மனிதன் சமாதானத்தை மட்டும் நாம் யோசித்தோம் என்றால் சமாதானம் எப்போதும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே முழுமையாக உலகம் முழுவதும் சமாதானம் வேண்டும் என்றால் அந்த அரவணைப்பு, அந்த அன்பு, கடவுள் காட்டுகின்ற அன்பு, அவர் தன்னையே தன் மக்களுக்காக கொடுத்து உலகத்திலே வந்து நமக்காக பிறந்து